அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறவங்க, பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்க்க போகிறவங்க ஒரு பயிற்சி வைப்பாங்களாம், சோதனை. அந்த பொண்ணு அது மாதிரி நடந்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துருவாங்களாம். பொண்ணு பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொன்னோடனே பொண்ணு வீட்டில் ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சு அதில் திரி போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்களாம். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டில் யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணை பரிசோதிக்கிறதுக்கு, அம்மா அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளைய, யார் பொண்ணு, அந்த அம்மா அலங்காரம் பண்ணி பொண்ணு வந்து குத்து விளக்கில் இருக்கிற திரியை பற்ற வைக்கணும் இல்லையா? இப்போ வந்த உடனே அதை பற்ற வச்சா உடனே பிடிக்காது. ஏன்? ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கனால திரி முழுதும் நனைஞ்சிருக்கும். திரி முழுவதும் நனைஞ்சிருந்தா உடனே தீக்குச்சியை பற்ற வச்சோன்னே பற்றாது. அப்போ என்ன செய்யணும், பொம்பளை பிள்ளை அந்த திரியை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சா உடனே பிடிக்கும். அதை வேலையை செய்கிறா அந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த திரியை நசுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கையில் என்ன இருக்கும்ல, அதை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாகலாம். அந்த பொம்பளை பிள்ளை படக்குன்னு தலையில் தடவுச்சுன்னா இந்த பொம்பளை பிள்ளை தலையை சுத்தமாக வச்சுக்காது, தலை எந்த நேரமும் என்ன பிசிக்காத்தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை தலையில் தடவாமல் அந்த கையை இந்த பக்கமாக துணியில் தடைச்சிருச்சுன்னா இந்த பிள்ளை குளிக்கவே குளிக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதையும் மீறி அந்த கையை தலையிலையோ துணியிலையோ துடைக்காமல் அப்படி சுவத்தில் தடவிச்சுன்னா வீடு சுத்தமாகவே வச்சுக்காது இந்த பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதை விடவும் இன்னும் பாருங்கள், ஒருவேளை கையை இந்த மாதிரிலாம் செய்யாமல் அந்த விளக்கிலே தொடச்சி வச்சுட்டா அந்த விளக்கு என்றைக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதையும் விட இன்னொரு வேலை இருக்குது, யாரையாவது கூப்பிட்டு துணி எடுத்துகிட்டு வாங்க கையை துடைக்கணும்னு கேட்டுச்சுன்னா அந்த பிள்ளை வேலையே பார்க்காது, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்கிற ஆளாக தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்களாம். அப்போ என்ன செய்யணும், விளக்கு ஏற்ற வரும்பொழுதே அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும், கையில் ஒரு துணியோடு வந்து துடைச்சிட்டா எல்லாத்தையும் பக்குவமாக சரி செய்யக்கூடிய பொண்ணுன்னு அப்படி பொண்ணு எடுத்துக்கிட்டு போன காலமெல்லாம் இருந்துச்சான் நம்ம நாட்டில். எவ்வளோ பெரிய வழக்கம் இருந்தது, பழக்கம் இருந்தது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததர் கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். கொடுத்தால் கிடைக்கிறது அன்பு. அதனால தான் கொடுத்து 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 கடை 7 வள்ளல், இடை 7 வள்ளல், தலை 7 வள்ளல், மூவேல் 21 பேர். பணமாக இல்லை யாருக்கிட்டையும் கொடுக்க மனசு இல்லை. பணம் யாருக்கிட்ட இல்லை. நாட்டில் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன். நாட்டையே பல ஊராக போட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ கொடுமையாக இருக்குது. நானும் பல ஊரில் பேருந்து நிலையத்தில் கழிவறை ஒழுங்காக இல்லைன்னு சொன்னேன். திருச்சி போனேன், நேற்று ஈரோடு போய் வந்தேன். புது பேருந்து நிலையங்களை கட்டி பேருந்து நிலையம் இருக்கிற இடங்களில் கடையில் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் கழிவறை சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க போகிறவங்க அதை படுத்துகிற பாடு, எச்ச துப்புறது, கண்டறது, எதை வேணாலும் பண்ணுறது. அது சுத்தமாக வச்சுக்க நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்ல. அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருந்தால் தானே அந்த பொருளும் அந்த இடமும் சரியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாது நம்ம எதை வேணாலும் செய்யலாங்கிற சிந்தனையும் நம்மளுக்குள்ள உள்ள மாற்றமும் ஏற்ற தாழ்வுகளும் தான். சிங்கப்பூர் போகிறேன், அங்கேயும் குடிச்சிட்டு கிடக்கிறேன் நம்ம ஆள். பெரிய வேதனை. நம்ம பிள்ளையெல்லாம் சொன்னாங்க, அண்ணா இதை போய் அங்கே போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அது ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இல்லை அந்த லிட்டில் இண்டியான்னு சொல்கிற தேக்காவில் நம்ம பிள்ளைங்க பாடுற சில பேர் பிழைக்க போயிருக்கிற இடத்துல அவ்வளோ செலவுலையும் அவ்வளோ போதையிலையும் தடுமாறி கீழே விழுந்து கிடக்கிற அளவுக்கு. உலக நாடு பூரா மதுவை கொண்டாடுறது இல்லாமல் இல்லை, ஆனாலும் தமிழ்நாடு மாதிரி மோசம் எந்த நாட்டிலையும் இல்லை. எங்கே வேணாலும் குடிச்சிட்டு எங்கே வேணாலும் பாட்டில் போட்டு உடைக்கலான்னு வந்துருச்சு. ஆச்சா இல்லையா? கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை சார்பாக தோன்றவங்க 1000 3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. நான் கேட்குறேன், இன்னொரு 100-200 வருஷம் கழித்து தோண்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். மொத்தமாக எங்கே தோண்டினாலும் பாட்டில். நடக்க முடியலை, ஆடு மாடு நடக்க நீதி இல்லை. எந்த விழாவாக இருந்தாலும் ஜாராயம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. நல்லதுக்கும் ஜாராயம், கெட்டதுக்கும் ஜாராயம். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, ரொம்ப கோதனையாக இருக்குது. அதுலேயும் இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு இந்த இருசக்கர வாகனம் அதிவேகமாக போய் எவ்வளோ பெரிய விபத்துக்களை சந்தித்து எத்தனை உயிர் பலி ஆகிறது. தயவுசெய்து சிந்திக்க வேண்டாமா? நாளைய தலைமுறைகள் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இங்கே பல விஷயமான சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் பேசணும் தான், பேச வேண்டிய விஷயந்தான். எனக்கு இருக்க வேண்டிய பொருள்களை நானாக எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். என் பொருளை எடுத்து நீங்கள் கொடுக்குறதுன்னா உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதை பட்டவர்த்தனையாக பேச வேண்டிய சூழல் வரும்போது பேசுவோம். ஆகினால இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பில் இங்கே எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகனுடைய திருவருள வள்ளிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. திருமணம்னா என்ன அர்த்தம்? திருன்னா உயர்வு, மனம்னா வாசனை, அதானே? மலர்லேருந்தே மணக்கம், மனம் தரக்கூடிய மலர். அன்றைக்கே எழுதினாராம், வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுதுன்னு. இன்னைக்கு பூரா மணக்காத மலராக வந்துருச்சு. இதுவாது காகிதத்தில் வந்துச்சு, துணியில் வந்துச்சு. பூவே வந்திருக்கு பாருங்கள். மணக்கிற மல்லிகைப்பூ இருக்கு, மணக்காத மல்லிகைப்பூ வந்திருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் 2 கண்டுபிடிச்சா நாளைக்கு மனுஷன்லையும் 2 கண்டுபிடிச்சுவாங்களோன்னு நினைக்கிறேன். எப்படி போய் பார்த்து பாருங்க. கோழி, நாட்டுக்கோழி, அப்புறம் பிராய்லர் கோழி, இடையில ஒன்று வந்திருக்கு. நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் இடையில பண்ணை கோழி. ஆட்டுக்குட்டி கூட அது எவ்வளோ ஆபத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு பாருங்கள். தண்ணி
ஆமாம், நெகிழித்தாள்களிலே உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்று உருவாக்கி வந்துருச்சு. முட்டை கூட கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. ஆமாம், பயமாக இருக்கா இல்லையா சாப்பிட்றதுக்கு? ஆனாலும் கேட்கல, ஒரு கூட்டம் அங்கே தான் கூட்டமாக இருக்குது. எப்போதுமே சோறு வடித்து குழம்பு ஊற்றி சாப்பிட்ட சமூகம் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி சோத்தை வடிச்சிட்டு திரும்ப சட்டியில் போட்டு வறுத்து அப்புறம் புடச்சி அப்புறம் சாப்பிட்றோம். நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஆபத்தா இல்லையா? அதுதான் நீங்கள் சாப்பிட்டீங்க, விரும்பி சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன சிக்கலுங்கிறத உணர்றதே இல்லை. இந்த நாட்டில் ஸ்விக்கி சுமோட்டோன்னு 2 நிறுவனம் இருக்குது தெரியுமா? சாப்பாடு கொடுக்குற நிறுவனம். வேலைக்கு போகிறவங்க சமைக்க முடியாதவங்களுக்கு அவங்க இந்த அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால் சாப்பாடு வீடு வந்துடுது. அந்த நிறுவனங்களுக்கு பேர் ஸ்விக்கி சுமோட்டோ. இந்த ஸ்விக்கி நிறுவனம் பல மில்லியன் டாலரை முதலீடு செய்திருக்கிறான் அந்த உணவுக்காக. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு 5-6 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் விரும்புகிறத சாப்பிட முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிடணும், அந்தளவுக்கு உருவாக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஆபத்து! நீங்கள் லட்சமாக பணம் வச்சுங்க, கடைக்கு போகிற நேரத்தில் நம்ம போய் கேட்குறது இருக்காது. இல்லை இப்போவே இல்லை. அப்போ என்ன இருக்கிறது எதையாவது கொடு, வேறு வழி என்ன செய்கிறதுங்கிற அளவுக்கு மாறிட்டான். உண்மையாக பொய்யா? சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் வேற ஒரு நிறுவனம் சாப்பாட்டை கொடுக்க வந்து அவன் தீர்மானம் பண்ணுறான், நான் கொடுக்கறத நீ சாப்பிட்டே ஆகணும். விளம்பரத்தின் மூலமாக மூளைக்குள்ளே போய் கண் பார்த்து மூளைக்கு சென்று நம்மளுடைய மனதை மாற்றி இந்த அளவு கொண்டு வந்து விட்டுனேன். அப்படி சாப்பிட்றதுனால அவன் கொடுக்குற உணவுனால என்ன முடிவு வருது தெரியுமா? 40 வயதுக்கு மேலே வாழ முடியாத இளைஞர்கள் மரணத்தை தள்ளுகிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வு சொல்லுது. நாளைய தலைமுறையை விழித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய போகிறோம் இந்த நாட்டை வாழ வைக்கிறதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்கு முன்னால் குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாடுக்கு வந்துச்சு. அப்போ வரும்போது ஜனத்தொகை எவ்வளவு இந்தியாவில்? இன்றைக்கி ஜனத்தொகை எவ்வளவு? 142 கோடி. இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடு வந்திருந்தால் குறைஞ்சிருக்கணும்ல? ஏன் குறையாமல் கூடிக்கிட்டே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற மாநிலம் பூரா கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல அறியாமனாலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு. இலவசம் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? ஒரு வீட்டில் ஒருத்தன் திருட போனால் பெரிய பங்களா, உயர்ந்த சுவர், அதில் அந்த இரும்பு வாசல்படி கதவுக்கிட்ட போய் நின்று பார்க்குறேன். உள்ள ஆளோரம் ஒரு நாய் கட்டி கிடக்கு, ராஜபாளையத்து நாய் மாதிரி. இவன் பார்க்குறான், நாயை பார்க்குறான், நாய் அவனை பார்க்குது, நாயை பார்க்குறான், நாய் அவனை பார்க்குது, நாய் அவனை பார்க்குது, மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஆனால் பேசாமல் நிற்கிது. முடிவு பண்ணிட்டேன், வேற்று மனிதனை பார்த்தா நாய் நேரம் குலைச்சிருக்கணுமே, குறைக்கலை. அப்போ நல்ல நாயாகத்தான் இருக்கும் போல இருக்குன்னு கதவுல ஏறி அந்த பக்கமாக குதித்தேன். இப்போவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான், 2 பேரும் பார்த்துக்கிறா, எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கிட்ட போனேன், நாயும் பேசாமல் நிற்கிது, அவனும் பேசாமல் நின்னேன். சரி, இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா நாயாத்தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு உள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த கதவை திறந்து உள்ளே போனேன் பாருங்க. அப்போ போய் குலைச்சிருச்சு. நாய் குறைச்சோடனே பதறிட்டேன். இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த படுவாய் போய் நாய் இப்போ போய் குறைக்குதே அப்படின்னு வேகம் வந்து, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு மடியிலேருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன். படக்குன்னு அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட மாட்டேன்ருச்சு. ரொட்டி துண்டை போட்டால் பாருங்க, அது சாப்பிடல. திங்க வேண்டியானு ஏன் கத்துற அப்படின்னா நாய் சொல்லுது, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போல் ஏதோ வழி தெரியாமல் இருட்டுக்களை வந்துட்டேன், சரி வந்தால் வரட்டும் இருக்கட்டும்னு நினச்சேன். எப்போ நீ எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ வந்து திருட வந்தவன், நீ சொந்தக்காரன் இல்லை. இலவசமாக நீ ரொட்டி துண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ரொட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பல வகையாக சுருட்டலாம்னு பார்க்குறேன்னு யார் சொன்னது? நாய் சொன்னிச்சான்.